இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த விதமான அட்வைஸும் கிடையாது. ஹலோ, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைனான்ஸ் டாபிக் பத்தி பார்க்க போறோம். கம்பெனிஸ் எப்படி அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸை ரேஸ் பண்றாங்க, அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸை எப்படி பணமா மாத்துறாங்க. இந்த ரெண்டு பெரிய கேள்விகளுக்கான பதிலை தான் ரொம்ப சிம்பிளாவும் டீட்டெயிலாவும் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஐபி கிளப் எக்ஸாம்பிள், அடுத்த ஷேர் டைல்யூஷன், மூணாவது ஓஎஃப்எஸ்னா என்ன, நாலாவது அதோட முக்கியமான ரூல்ஸ், ஃபைனலா ஒரு சின்ன கம்பேரிசன். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு செம்ம எக்ஸ்க்ளூசிவான விஐபி கிளப்ல மெம்பரா இருக்கீங்க. அந்த கிளப்ல திடீர்னு ஒரு புது ஆஃபர் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்? வெளியில இருந்து வரவங்களுக்கா? சான்ஸே இல்ல. ஆல்ரெடி உள்ள இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தானே. அதுவும் ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்டா இதே லாஜிக் தான் நம்ம ஃபைனான்ஸ் உலகத்திலயும் இருக்கு. செக்ஷன் 1 விஐபி கிளப் எக்ஸாம்பிள். இப்போ இந்த லாஜிக்கை அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வருவோம். இதைத்தான் நாம ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அதாவது கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் புது ஷேர்ஸை ஆல்ரெடி அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு தள்ளுபடி விலையில, அதாவது டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல விற்பாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. கம்பெனிக்கு தேவையான மொத்த ஃபண்ட்ஸையும் இந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அந்த மட்டும்தான் கலெக்ட் பண்ண முடியும். சரி, இது நிஜத்துல எப்படி நடக்கும்னு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். சவுத் இந்தியன் பேங்க் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு இது மாதிரி ஒரு மாசான டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. பிப்ரவரி 17, 2017 சவுத் இந்தியன் பேங்க் 1:3 அப்படிங்கிற ரேஷியோல ஒரு ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி 3 ஷேர் இருந்தா புதுசா ஒரு ஷேர் கொடுப்பாங்க. அப்போ மார்க்கெட்ல ஒரு ஷேரோட விலை 20 ரூபாயா இருந்துச்சு. ஆனா பேங்க் அந்த புது ஷேரை வெறும் 14 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. மார்க்கெட் ரேட்டை விட எக்ஸாக்டா 30% கம்மி. இது மூலமா சுமார் 45 லட்சம் ஷேர்ஸ் பழைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே கொடுத்தாங்க. செக்ஷன் 2 ஷேர் டைல்யூஷன், அதாவது பங்கு நீர்த்து போதல். டிஸ்கவுண்ட்ல ஷேர் கிடைக்குதுன்னொன்னே வாவ் செம லாபமாச்சேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான மைனஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இந்த மேத்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஒரு கம்பெனில மொத்தம் 10 ஷேர் இருக்குன்னு வச்சுப்போம். கம்பெனியோட லாபம் 1 ரூபானா ஒரு ஷேருக்கான லாபம், அதாவது இபிஎஸ் 10% இருக்கும். இப்போ ரைட்ஸ் இஷ்யூ மூலமா புது ஷேர்ஸ் உள்ள வருதா? அப்போ மொத்த ஷேர்ஸ் 12 மாறிடும். ஆனா கம்பெனியோட லாபம் அதே 1 ரூபா தான். அப்போ அந்த லாபத்தை 12 பேருக்கு பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு ஷேருக்கான லாபம் 10% இருந்து 8.33% குறைஞ்சிடும். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புது ஷேர்ஸ் உள்ள வரும்போது ஆல்ரெடி இருக்கிற ஷேர்ஸோட வேல்யூ கண்டிப்பா குறையும். இதைத்தான் நம்ம ஷேர் டைல்யூஷன் சொல்றோம். டிஸ்கவுண்ட்ல ஷேர் கிடைக்குதுன்னு நம்ம நினைச்சாலும் அதுக்காக நாம கொடுக்குற உண்மையான விலை இதுதான். செக்ஷன் 3 ஓஎஃப்எஸ்னா என்ன? இப்போ நம்ம அப்படியே ட்ராக்கை கொஞ்சம் மாற்றுவோம். ஒருவேளை ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸை பழைய மெம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லாம மொத்த மார்க்கெட்டுக்கும் விற்கணும்னு நினைச்சா என்ன நடக்கும்? அதுக்கு பேரு தான் ஓஎஃப்எஸ், அதாவது ஆஃபர் ஃபார் சேல். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இங்க புதுசா எந்த ஷேர்ஸும் கிரியேட் ஆகுறதில்ல. ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட சொந்த ஷேர்ஸ் தான் மார்க்கெட்ல விற்கிறாங்க. புது ஷேர்ஸ் வராததால நாம முன்னாடி பார்த்த அந்த ஷேர் டைல்யூஷன் இங்க துளி கூட நடக்காது. சரி, எதுக்காக ப்ரொமோட்டர்ஸ் இப்படி ஷேர்ஸை விற்கணும்? மெயினா 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து கொஞ்சம் லாபத்தை வெளியெடுத்து பணமாக்கணும்னு நினைக்கலாம். ரெண்டாவது, செபியோட ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும், குறிப்பா கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல மினிமம் 25% ஷேர்ஸ் பொதுமக்கள் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணவும் ஓஎஃப்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. செக்ஷன் 4 OFS இன் முக்கிய விதிகள். சரி, இந்த OFS பிராக்டிக்கலா மார்க்கெட்ல எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட், கம்பெனி ஒரு ஃப்ளோர் பிரைஸ், அதாவது பேஸ் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட், ரீட்டைல் மற்றும் நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அந்த விலைக்கு மேலேயோ இல்ல அதே விலையிலோ அவங்களோட பிட்ஸை வைப்பாங்க. தேர்ட் ஸ்டெப், கட் ஆஃப் பிரைஸ்க்கு மேலே பிட் பண்ணவங்களுக்கு ஷேர்ஸ் அலோகேட் ஆகி கரெக்டாக T+1 டேஸ்லேயே அவங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ரொம்ப ஃபாஸ்டான ப்ராசஸ் இது. ஆனா நினைச்சோடனே எந்த கம்பெனியும் ஓஎஃப்எஸ் பண்ணிட முடியாது. செபி இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷன் வச்சிருக்காங்க. குறைஞ்சது 1000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த ஓஎஃப்எஸ் மெத்தடை யூஸ் பண்ணவே முடியும். இதோட ஸ்கேல் எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க ஆகஸ்ட் 2017 நடந்த ஒரு மெகா ஓஎஃப்எஸ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் கம்பெனியான NTPC ஒரு பிரம்மாண்டமான ஆஃபரை கொண்டு வந்தாங்க.
என்டிபிசி அவங்களோட 46 மில்லியனுக்கும் அதிகமான ஷேர்ஸை இந்த ஓஎஃப்எஸ் மூலமா சேல்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. இதுக்கான ஃப்ளோர் பிரைஸை 168 ரூபாயா ஃபிக்ஸ் பண்ணாங்க. 2 நாள்ல நடந்த இந்த ஓஎஃப்எஸ் மார்க்கெட்ல சம்மர் ரெஸ்பான்ஸ் வாங்கி முழுமையா சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா பாத்துக்கோங்களேன். செக்ஷன் 5 இறுதி ஒப்பீடு. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 பெரிய கான்செப்ட்ஸையும் பக்கத்துல வச்சு பார்ப்போம். உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரியும். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய குரூஷியலான பாயிண்ட் இதுதான். ரைட்ஸ் இஷ்யூங்கிறது பழைய இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறது. ஆனா அங்க புது ஷேர்ஸ் உள்ள வர்றதால உங்களோட ஷேர் வேல்யூ டைல்யூட் ஆகுது. அதே சமயத்துல ஓஎஃப்எஸ்ல ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை அப்படியே விற்கிறாங்க. புது ஷேர்ஸ் வராததால இங்க எந்த டைலூஷனும் நடக்காது. ஒரு இன்வெஸ்டரா இந்த டிஃபரன்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸ் எப்படி விற்பாங்கன்னு பார்த்துட்டோம். கம்பெனி பழைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எப்படி ஃபண்ட்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துட்டோம். ஆனா ஒரு கம்பெனி தங்களோட புது ப்ராஜெக்ட்டுக்காக மொத்த பப்ளிக் கிட்ட இருந்தும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எப்படி பணத்தை ரைஸ் பண்ணுவாங்க? எஃபிஓ, அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்னா என்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல இதற்கான சூப்பரான எக்ஸ்பிளனேஷனோட உங்களை சந்திக்கிறேன். ஹலோ, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா நீங்க? அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பங்குச் சந்தையில் ஏற்கனவே உள்ள கம்பெனிகளும் அதன் நிறுவனர்களும் தங்களுடைய பங்குகளை எப்படி செகண்டரி மார்க்கெட்டில் விற்கிறார்கள் என்பதை இந்த தகவல் தொகுப்பின் மூலமாக மிக தெளிவாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விதத்திலும் நாம அலச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய கம்பெனியை கஷ்டப்பட்டு உருவாக்கி அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்தின ஃபவுண்டர்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்ஸ், அவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்பட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இருக்கிற சொந்த பங்குகளை வித்து எப்படி அதை பணமா மாத்துவாங்க? அதே மாதிரி இன்னொரு சினாரியோவை எடுத்துக்கலாம். ஏற்கனவே மார்க்கெட்ல லிஸ்டான ஒரு பெரிய கம்பெனி புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பெரிய அளவுல ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? பழைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட மட்டும் நிக்காம ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கும் எப்படி புதுசா ஷேர்களை விற்பாங்க? இந்த 2 முக்கியமான கேள்விகளுக்கான பதிலை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுறலாம். முதல்ல மார்க்கெட்டோட அந்த பெரிய கேள்விகள். 2வது ஓஎஃப்எஸ், அதாவது ஆஃபர் ஃபார் சேல். 3வது எஃபிஓ, அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். அப்புறம் கடைசியா இது 2க்கும் உள்ள ஒரு சூப்பரான கம்பேரிசன். எவ்வளவுதான் மேட்டர். ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாமா? முதல்ல நாம பார்க்க போறது OFS, அதாவது ஆஃபர் ஃபார் சேல். சிம்பிளா சொல்லணும்னா ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய கேக் துண்டுகளை எப்படி விற்கிறாங்கன்னு இப்ப பார்க்க போறோம். சோ இந்த ஓஎஃப்எஸ்னா என்ன? இது மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான மெக்கானிசம்னு சொல்லலாம். இதுல கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், அதாவது ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஷேர்களை எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கிற ஒரு தனி விண்டோ மூலமா டைரக்டா மார்க்கெட்ல விற்பாங்க. இதை யார் வேணாலும் வாங்கலாம். நீங்க, நான், புது இன்வெஸ்டர்ஸ், பழைய இன்வெஸ்டர்ஸ்னு யார் வேணாலும் வாங்க முடியும். சரி, எதுக்காக ஃபவுண்டர்ஸ் அவங்களோட சொந்த ஷேரை இப்படி விற்கணும்? இதுக்கு 2 மெயின் ரீசன்ஸ் தான் இருக்கு. 1, லாபத்தை பணமாக்கி ஒரு லிக்விடிட்டியை கொண்டு வர்றது. 2வது, ரொம்ப முக்கியமான விஷயம், கம்பெனில குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஷேர்கள் கண்டிப்பா பப்ளிக் கிட்ட இருக்கணும்னு செபி, சிபிஐ ஒரு ரூல் வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரிக்டான ரூலை ஃபாலோ பண்றதுக்காகவும் அவங்க இதை செய்வாங்க. உதாரணத்துக்கு கவர்மெண்ட் PSU கம்பெனிகளை எடுத்துக்கிட்டா குறைஞ்சது 25% பங்குகளாவது கண்டிப்பா பப்ளிக் கிட்ட இருக்கணும், அதாவது மக்கள் கிட்ட இருக்கணும்னு செபி கட்டாயமா சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் அதிகபட்சம் 75% மட்டும்தான் வச்சுக்க முடியும். இந்த லிமிட்டை பக்காவா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த OFS ஒரு செம டூலா யூஸ் ஆகுது. இந்த OFSல ஒரு கோல்டன் ரூல் இருக்குங்க. அது என்னன்னா, இங்க புதுசா எந்த ஒரு ஷேரும் கிரியேட் ஆகுறதே கிடையாது. ஆமாங்க, ப்ரமோட்டர்ஸ் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற சொந்த ஷேர்களை மட்டும்தான் விற்கிறாங்க. இதனால என்ன யூஸ்னு கேக்குறீங்களா? மொத்த ஷேர்களோட எண்ணிக்கை மாறவே மாறாது. சோ நீங்க பயப்படவே தேவையில்ல. இங்க ஷேர் டைல்யூஷன், அதாவது பங்குகளோட மதிப்பு நீர்த்து போற விஷயம் துளி கூட நடக்காது. ஒரு இன்வெஸ்டரா உங்க ஷேரோட வேல்யூ அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இருங்க, ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. 1000 கோடி ரூபாய். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கம்பெனியும் நினைச்ச உடனே OFS கொண்டு வர முடியாது. மினிமம் 1000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற பெரிய நிலையான கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு VIP ட்ரீட்மெண்ட் மாதிரி. தியரி எல்லாம் ஓகே, ரியல் லைஃப்ல இது எப்படி நடக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆகஸ்ட் 2017ல NTPC கம்பெனி ஒரு பெரிய OFS கொண்டு வந்தாங்க. சுமார் 46.35 மில்லியன் ஷேர்களை வித்தாங்க. அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணின ஃப்ளோர் பிரைஸ், அதாவது அடிப்படை விலை 168 ரூபாய். இந்த கட் ஆஃப் பிரைஸ்க்கு மேல பிட் பண்ணவங்களுக்கு ஜஸ்ட் T+1 நாட்கள்லயே, அதாவது அடுத்த நாளே அவங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் சேர்ந்துருச்சு. ரொம்ப ஃபாஸ்டா நடந்த இந்த ப்ராசஸ் மார்க்கெட்ல ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. சரி, இப்போ நம்மளோட 2வது டாபிக்கு போகலாம். FPO, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்
இது என்ன புதுசா கேக் செஞ்சு மார்க்கெட்ல விக்கிற மாதிரி? கம்பெனியை நேரடியாக எப்படி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த FPOனா என்ன? இதை ரொம்ப சிம்பிளா ஒரு செகண்ட் IPO அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன ஒரு கம்பெனிக்கு புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்ல பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க புதுசா ஷேர்களை கிரியேட் பண்ணி பப்ளிக்கு விற்பாங்க. கூடுதல் மூலதனத்தை திரட்டுற இந்த முறைக்கு பேர் தான் FPO. இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். FPOல ஒரு முக்கியமான எஃபெக்ட் இருக்கு. அது என்னன்னா, கம்பெனி புதுசா ஷேர்களை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. புது ஷேர்ஸ் உள்ள வரும்போது என்னாகும்? ஆப்வியஸா மொத்த ஷேர்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அதனால கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் மாறி ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் டைல்யூஷன் நடக்கும். அதாவது அவங்க பங்குகளோட மதிப்பு கொஞ்சம் குறையும். இது முதலீட்டாளர்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த FPOவை ஈஸியா கொண்டு வந்துடலாமான்னு கேட்டா நோ சான்ஸ். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸ்டெப் 1, முதல்ல மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸ்டெப் 2, செபி கிட்ட DRHP டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி அவங்க ஸ்ட்ரிக்டான பரிசீலனைக்கு அப்புறம் அப்ரூவல் வாங்கணும். ஸ்டெப் 3, அப்புறமா ஒரு 3லேருந்து 5 நாள் வரைக்கும் ASBA போர்ட்டல் ஓபன் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அப்ளிகேஷன்ஸ் வாங்குவாங்க. ஆக மொத்தம் இது ரொம்ப நீளமான டைம் ஆகிற ஒரு ஃபார்மல் ப்ராசஸ். உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ரியல் மார்க்கெட் எக்ஸாம்பிள் சொல்றேன். February 2014ல இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் ஒரு FPO ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல மார்க்கெட்ல அவங்க ஷேர் பிரைஸ் 151 ரூபா 10 காசுன்னு இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 145லிருந்து 150 ரூபான்னு ஒரு பிரைஸ் பேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதாவது மார்க்கெட் விலையை விட ஒரு 4.2% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இப்படி ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைச்ச உடனே நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் சும்மா இருப்பாங்களா? விறுவிறுன்னு போய் அப்ளை பண்ணாங்க. அந்த FPO 3 மடங்கு அதிகமா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. இப்போ நம்ம ரிசோர்சஸ்ல இருந்து கிடைச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்ட் அலர்ட். 2012ல மார்க்கெட்ல இந்த OFS இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்து நிறைய கம்பெனிகள் FPO பக்கமே போறதில்லையா? ரீசன் உங்களுக்கே நேரம் புரிஞ்சிருக்கும். FPOல செபி அப்ரூவல் வாங்கணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ரொம்ப டைம் எடுக்கும். இதெல்லாம் எதுக்கு வம்புன்னு ரொம்ப ஃபாஸ்டா ஈஸியா முடிகிற OFS முறையை தான் இப்போ கம்பெனிகள் அதிகமா விரும்புறாங்க. அடுத்து நாம ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம். தி அல்டிமேட் மார்க்கெட் கம்பேரிசன். OFSக்கும் FPOக்கும் என்னதான் வித்தியாசம்னு ஒண்ணுக்கு ஒண்ணா வெச்சு பார்த்துடலாம். முதல் வித்தியாசம் ஷேர்ஸோட சோர்ஸ். OFSல கம்பெனியோட ஓனர்ஸ் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற பழைய ஷேர்களை மட்டும்தான் விற்கிறாங்க. ஆனா FPOல அப்படி கிடையாது. கம்பெனியே நேரடியாக ஃபண்ட்ஸ் வேணும்னு புதுசா ஷேர்களை உருவாக்கி மார்க்கெட்ல வெளியிடுறாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டைல்யூஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி OFSல புது ஷேர்ஸ் வராததால 0 ஷேர் டைல்யூஷன். உங்க வேல்யூ அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா FPOல புதுசா ஷேர்ஸ் உள்ள வரதால கண்டிப்பா ஷேர் டைல்யூஷன் நடக்கும். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். மூணாவது தகுதி OFS எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. மினிமம் 1000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற பெரிய எலைட் கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். ஆனா FPO அப்படி இல்ல. ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன எந்த ஒரு கம்பெனியும் தங்களோட பிசினஸ் வளர்ச்சிக்காக இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் டைல்யூஷன்னா என்ன, அது உங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி பாதிக்கும்னு இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒரு இன்வெஸ்டரா நீங்க எந்த ஆஃபர்ல முதலீடு பண்ண ஆசைப்படுவீங்க? OFSலயா இல்ல FPOலயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் தொகுப்பு கண்டிப்பா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜோர்னிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கற்போம், தெளிவடைவோம்.